இந்தியாவில் வேலையின்மை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஏன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறனால இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தனிப்பட்ட திறமைகள் இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு இளைஞன் தன்னுடைய துறையில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கல்வியை கற்றாலும் சரி, அவன் படித்த படிப்புக்கான வேலையும் இங்கே கிடைக்கிறது இல்லை. அதே நேரம் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு திறமை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இங்கே கிடைக்கிறது இல்லை. இதனாலேயே பல நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம என்னதான் படித்தாலும் நமக்கு எங்கேயும் வேலை கிடைக்காது, ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஒரு அரசு வேலையில் போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃபே செட்டில் ஆயிரும், மாதம் மாதம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து சம்பளம் வந்துடும், நம்மளை யாரும் இப்போ நம்மளுடைய வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த பேரிடர் வந்தாலும் சரி, எந்த மழை வந்தாலும் சரி, நமக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து மாதம் மாதம் சம்பளம் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் இன்னைக்கு அரசு வேலை வாய்ப்புக்காக முந்தி அடிச்சுக்கிட்டு போகிறத பார்க்குறோம். இருந்தாலும் அரசு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது எல்லா நபர்களுக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது. ஒரு 10 வேகன்சி தான் இருக்கும், 10 நபர்களை தான் அரசாங்கம் அந்த பணிக்காக வேலைக்கு எடுப்பாங்க. ஆனால் அதுக்கு 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறதுனால மீதம் இருக்கக்கூடிய யாருக்குமே அந்த வேலை கிடைக்காம போயிடுது. இதனாலையும் வேலையின்மை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ என்னதான் செய்யலாம் அப்படின்னு ஒரு நிலைமை வரக்கூடிய நேரத்தில் பல பட்டதாரிகள், அதிலும் குறிப்பாக தொழில்நுட்பத்தை படித்த பல பட்டதாரிகள் கிராமங்களுக்கே திரும்பி அங்கே இருக்கக்கூடிய இடத்தை, விற்பனைக்கு இருக்கக்கூடிய இடத்தை வாங்கி இல்லாட்டி அங்கேருந்து லீஸுக்கு எடுத்து விவசாயம் பண்ணி அதன் மூலியமா தொழில்களை செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா நபர்களுக்குமே சின்ன வயசுல ஒரு ஆசை இருக்கும். ஸ்கூல் படிக்கும் போது நீ என்ன பார்க்க போற அப்படின்னு கேட்டால் நான் IAS ஆக போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே அவங்க 11th 12th வரக்கூடிய நேரத்தில் என்னவா ஆக போறேன்னு கேட்டால் நான் டாக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் குரூப் எடுப்பாங்க. அந்த சயின்ஸ் குரூப் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் 12th முடிச்சுட்டு நீ என்னவா ஆக போற அப்படின்னு சொன்னா நான் ப்ரொஃபஸர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி வேற வேற ஆசைகளுக்கு போறனால நான் இந்த ஒரு விஷயத்த செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுவாங்க. அப்போ எல்லா நபர்களுக்குமே ஒரு கனவு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸ்கூல் டைம்ல ஒரு மாதிரி இருக்கும், காலேஜ் டைம்ல ஒரு மாதிரி இருக்கும். பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்புலாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எதை நினைச்சோமோ அதை நம்மளால அடைய முடியாது. அதனால வேற ஒரு இலக்கை நோக்கி நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கையே மாத்திட்டு போயிடுவோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய எந்த நபர்களுக்குமே கனவு எதை நோக்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாறுறது கிடையாது. எல்லா நபர்களுக்குமே ஒரு கனவு, ஒரு இலக்கு அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது. இதே மாதிரிதான் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 27 வயசே இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் தன்னுடைய 20வது வயசுலேயே நான் ஒரு தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. வெறும் 3 லட்ச ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டீ கடையை ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு டீ கடையை ஆரம்பிச்ச அவரு அடுத்த 7 வருஷம், 20வது வயசுல ஆரம்பிக்கிறாரு, 27வது வயசுல அவரு 150 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபராக இன்னைக்கு இந்தியாவினுடைய இளம் தொழிலதிபர்கள் ஒருத்தராக இருக்கிறாரு. இவர் பேர் என்ன அப்படின்னு சொன்னா அனுபவ் துபே அப்படின்னு சொல்லக்கூடியவர். 2016 ஒரு டீ கடையை வச்சு தொழிலை தொடங்கின இவரு 2024 இப்போ 195 நகரங்கள்ல டீ கடைகளை திறந்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரரா இன்னைக்கு இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கிறாரு. எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி இவருக்கும் அந்த கஷ்டம் இருக்கதான் செஞ்சிருக்கு. பிகாம் படிப்பை முடிச்ச இவருடைய பேரண்ட்ஸ் எப்படியாச்சும் இவரை ஒரு IAS ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆசையை இவர் மேல திணிச்சு டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி நிறுவனத்துல போயிட்டு IAS கோச்சிங் சென்டர்ல சேர்த்து விட்டுருக்காங்க. அவரும் நல்லா படிச்சிருக்காரு. ஆனா எக்ஸாம்ல அவரால் பாஸ் பண்ணவே முடியல, IAS எக்ஸாம் அவரால் கிளியர் பண்ணவே முடியல. அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலைக்கு போறது ரொம்பவே சிரமம், நம்பரே ஒரு வேலையை உருவாக்கும், ஒரு தொழிலை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து திருப்பி தன்னுடைய ஊருக்கு வந்து ஒரு தொழிலை தொடங்கி இருக்கிறாரு. 3 லட்ச ரூபா மட்டும் தான் கையில இருக்கு. இதை வச்சு எப்படிடா தொழில் தொடங்குறது அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு டீ கடையை ஸ்டார்ட் பண்ணுவோம், இதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. டீ கடைன்னு சொன்னா எல்லா கடைகள்லையுமே டீ ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லாருமே நம்மள மாதிரி தானே டீ கொடுப்பாங்க. அப்போ மக்கள் எப்படி நம்மளுடைய கடையை நோக்கி வருவாங்க, எப்படி நம்ம கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்றது அப்படின்னு நினைக்கும் பொழுது எல்லாரும் கிளாஸ்லயோ இல்ல கப்பலையோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வித்தியாசமா மண் குவளையில கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண் குவளையில டீயை அறிமுகப்படுத்துறாரு. இந்த ஒரு விஷயம் பல மக்களுக்கு பிடிச்சு போனனால எங்கெங்கயோ போய் குடிக்கிறதுக்கு 10 ரூபா கொடுத்தா அங்கேயும் டீ கிடைக்கும், இங்கேயும் டீ கிடைக்கும். ஆனா இவரு மண் குவளையில கொடுக்குறாரு, கொஞ்சம் குடிக்க வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கஸ்டமர்ஸ் இவரோட கடையை நோக்கி நாளடைவில் போக ஆரம்பிச்சுட்டாங்க. மட்டும் இல்லாம நமக்கே ஒரு பிரச்சனை இருக்கும், டீ கடைக்கு போனா லேடிஸ்லாம் பெரும்பாலும் யாருமே டீ கடைக்கு போக மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. அப்ப இவர் கடையை திறக்கும் பொழுதே இவருடைய முதல் கடையிலேயே இவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா டீ குடிக்க வரக்கூடிய யாருக்குமே சிகரெட் பழக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்டை யாருமே இந்த டீ கடையில் நின்று பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புகையை விற்கிறதுக்கும் இவர் தடை செஞ்சிருக்கிறாரு. அந்த இடத்துல புகை பிடிக்கிறதுக்குமான தடையும் இவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம கடையை திறக்கக்கூடிய ஆரம்ப நேரத்தில் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களோட உதவியோட நாற்காலியா இருக்கட்டும், மேசையா இருக்கட்டும், அந்த கடைக்கு தேவையான எல்லா பர்னிச்சர் ஐட்டம்ஸுமே யாராச்சும் ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்களா அந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட்ல பொருட்களை வாங்கி தான் தன்னுடைய கடையில தொழிலே தொடங்கி இருக்காரு. இப்படி கஷ்டப்பட்டு தொழிலை தொடங்கின இவர் சில ஆண்டுகளிலே 165 கடைகளை இந்தியா முழுக்க ஓபன் பண்ணாரு. அதுக்கப்புறம் 195 கடைகளா மாறிச்சு. இப்போ இந்தியாவில் மட்டும் இல்லாம துபாய், ஓமன் போன்ற வெளிநாடுகளிலும் இவருக்கான கிளைகள் இருக்கு. எல்லா கிளைகள்லையுமே ஒரே சுவையில டீயை கொடுக்கிறாரு. அதுவும் 20 வகையான சுவை உள்ள டீயை மண் குவளையில வழங்கிக்கிட்டு இருக்காரு.
நம்ம கிட்ட திறமை இருக்கு, இல்லாட்டி கல்வி இருக்கு, ஆனா அதுக்கான வாய்ப்புகளும் அதுக்கான வழிகளும் இங்க நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்னா, இளம் வயதுல இருக்கக்கூடிய நீங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, உங்ககிட்ட என்ன தொகை இருக்கோ அந்த தொகையை வச்சு உங்களுடைய பகுதியில் என்ன கடையை தொடங்கினா அது நல்ல வியாபாரம் ஆகும் அப்படின்னு யோசிங்க. இந்த கடை எங்க ஊர்ல இருக்கு, ஆனா அது சரியான முறையில் யாருமே அதை யூஸ் பண்ணாம இருக்கிறாங்க, இந்த தொழிலை நான் கையில எடுத்தா இந்த இடத்துல நல்ல வருமானம் பார்க்க முடியும். அது எந்த கடையா வேணாலும் இருக்கட்டும், ஒரு டீ கடையா இருக்கட்டும், ஒரு இரும்பு கடையா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு மல்லிகை கடையா இருக்கட்டும், இல்ல தள்ளு வண்டியில பானிபுரி விற்கிற கடையா கூட இருக்கட்டும், இதை நம்ம செஞ்சா சிறப்பா செய்ய முடியும், நம்ம செஞ்சோம்னா மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களுடைய உடல்ல வலிமை இருக்கு, உங்ககிட்ட 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா குறைந்தபட்ச பணம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்களும் இந்த மாதிரி தொழிலை தொடங்குங்க. 20 வயசுல ஒரு தொழிலை தொடங்கக்கூடிய நேரத்தில் வெறும் கையில 3 லட்ச ரூபா இருந்துச்சு. ஆனா அவர் செய்யக்கூடிய அந்த தொழில் மேல ஒரு நம்பிக்கையை வச்சிருந்தாரு, அந்த தொழிலை ரொம்பவே அவர் லவ் பண்ணாரு. அதனுடைய விளைவா கடந்த 7 ஆண்டு 20 வயசுல தொழிலை தொடங்கினவர் 27வது வயசுல இன்னைக்கும் அவர் இளைஞரா இருக்கிறாரு. இன்னைக்கும் அவர்கிட்ட மன உறுதி இருக்கு, இன்னைக்கும் பல கிளைகளை துறக்கணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு இருக்கு. ஆனா இப்ப அவர் கையில 3 லட்ச ரூபாய் இல்ல 150 கோடி ரூபாய் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இளைஞரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் பக்கம் நம்மள மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.